நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷில்பா, ச்சே, எல்லாம் வெறும் கனவு தானா? ஷில்பா, நான் உன்னை லவ் பண்ணல, உன் மேலே ஆசைப்படல, நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்து ரொம்ப பயமாக இருக்கு. யோசிச்சு சொல்லு.
அவங்களுடைய ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேடையில் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் என்ன, இந்த ரொமான்ஸ் ரவுண்டில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். ராதா மேம். ஷில்பா சத்யா, இட்ஸ் டிசப்பாயிண்டிங். நீங்கள் அந்த ட்ராலியில் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது. பாருங்கள், ரொமான்ஸ் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டுன்னு வரும்போது மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதோடு சேர்ந்து அந்த ரொமான்ஸ், நீங்கள் அங்கே ரொமான்ஸ் பண்ணும்போது எங்களுக்கும் அது ஃபீல் ஆகணும், நாங்கள் அது கனெக்ட் ஆகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டூ மச் வெரைட்டி கொடுத்துட்டீங்க அந்த ட்ராலியில் நிறைய. அதனால் அதில் ஒரு ஃப்ளோ இல்லை. ஃப்ளோ இல்லாத போது நீங்கள் எடுத்து அவங்க படுக்கும் போதெல்லாம் நம்ம அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த மூடை போய் டிஸ்கனெக்ட் ஆகிடும். உங்கள் சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணது தனித்தனியாக இருந்ததே தவிர அந்த சாங்கில் ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது பாருங்கள், அது எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. அப்புறம் என்ன ஆச்சு சத்யா, நீங்கள் இதுவரைக்கும் பண்ண எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லையுமே உங்கள் ஃபேஸில் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், சிரிச்சிட்டு இருக்கும், இதாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப வெரைட்டி ஸ்டேஜில் நிறைய பண்ணோன்னு நினச்சி நீங்கள் ஒரு டென்ஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு, உங்களை விட எனக்கு ஃபீல் ஆச்சு. ஷில்பாவும் நீங்களும் இதை ஒரு ஃபைனல் காம்படிஷனுக்கு இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் மோர் தேன் திஸ். இட்ஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். ஐம் சாரி ஃபார் டிசப்பாயிண்டிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அம்பிகா மேம். சாங் செலெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது. பட் ஸோ மெனி ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணாங்களோ, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த டுயட் ரவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு தினேஷ் மாஸ்டர் கிட்ட கேட்குறேன். நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க, அதாவது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ராலியில் பண்ணுறது அது சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டமான விஷயம். பட் அதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துருக்க வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும் நம்மளை. நிறைய அதுலேருந்து பண்ணுறது கஷ்டம். பட் ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகிட்டாங்களோன்னு ஃபீல் ஆச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் எஃபர்ட் வாஸ் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் மை ஹீரோ. மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ட்ராலியில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு 10 பேர் பிடிச்சிருந்தாலே நின்னா வலிக்கு விழுந்துட்டே இருக்கும். அதில் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது பெரிய விஷயம். நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும், பட் தேவ் டேக்கன் ஸோ மச் அண்ட் பெர்ஃபார்ம் வெல். ஸோ வாண்ட் கங்க்ராச்சுலேட் தம் மெயினாக. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷில்பா அண்ட் சத்யா, உங்களுடைய செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்ஸ்க்காக தான் காத்திருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் ப்ளீஸ். தேங்க்யூ.